எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய கோவில் திருவாய்மொழியில் 10வது நூறில் 9வது பதிகத்தில் 11வது பாட்டு பலஸ்ருதி பாடல். இது இது இந்த பதிகத்துக்கு இது கடைசி பாட்டு. அதனால் இதுக்கு பலஸ்ருதி பாடல். 11வது பாட்டு பலஸ்ருதி பாடல் ஞாபகம் வச்சுக்குவோம். இது வரைக்கும் பெருமாள் நம்மாழ்வார் மானசீகமாக வைகுண்ட யாத்திரை வைகுண்டத்துக்கு பெருமாள் கூட்டிட்டு போன அந்த வைபவத்தை சொன்னார். இந்த பாட்டோட முடிக்கிறார். இதை அடுத்தது அங்கே அவருக்கு எப்படி இருந்தார் அவர்ன்றதை அதை சொல்லுவார். அடுத்தது அதை சொல்கிறேன். அடுத்த 10ல் அது வரும். வந்தவர் எதிர்கொள்ள வந்து அவர் எதிர்கொள்ள எடுக்கிறது. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடவோம் சொல் சந்தங்கள் 1000 இவை வல்லார் முனிவரே அப்படிங்கிறது இது பாட்டு. இதுல உங்களுக்கு முக்கியமா என்னன்னா வேதங்கள் இருக்கு பாருங்க. வேதங்களை சொல்றாரு இந்த இடத்துல, அழகா சொல்றாரு. சந்தங்கள்ன்றார் பாருங்க. சந்தங்கள்னா வேதங்கள். சந்தங்கள் 1000 வேதங்கள் 1000ன்னு அர்த்தம். அது வேதங்களை சந்தங்களை உடைய என்றும் அழைப்பர். வேதங்களை சந்தங்கள்னு சொல்றது. அந்த சந்தம் எத்தனைன்னு சொல்லுவா பாருங்க. அதெல்லாம் உண்டு வேதத்துக்கு, அதெல்லாம் உண்டு. அது மாதிரி இதை சொல்ற. சந்தங்கள் 1000 இவை 10 முனிவரே, இவை வல்லார் முனிவரே. இவை வல்லவர்கள் எப்பயும் பெருமாள்கிட்ட முனிவர்களாக மாறி அந்த பெருமாளோட அந்த இறை சிந்தனையே உடையவர்களாகவே மாறிடுவாங்க. இது இருக்கும். அது சொல்லாதீங்க, பாட்டை சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, பிரித்து சொல்றேன் கேட்டுக்கோ. வந்து அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியாரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடவோபன் சொல் சந்தங்கள் 1000 இவை 10 வல்லார் முனிவரே அப்படிங்கிறதா பாட்டு. வந்து அவர் எதிர்கொள்ள நம்மாழ்வார் போனதை பார்த்துட்டு அங்கே இதில் சிராப்தி இதில் நாராயணன் உட்காந்துருக்கார் இல்லையா வைகுண்டத்தில், அவர் எழுந்து எதிர்கொண்டு கூப்பிட்டு போறாராம். எழுந்து அதான் வந்து அவர் எதிர்கொள்ள. அவர்ன்றது இந்த இடத்துல நாராயணனை குறிக்கும். அவரே எழுந்து நம்மாழ்வாரை வாங்கன்னு கூப்பிட்டு போறாராம். நம்ம இது இங்கே கூட்டிட்டு போறது, இவருக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போனது அவர் தான். அது நாராயணுக்கு தான் பல உருவங்கள் இருக்கு. ஒரு இது தானே, இது ஒரு மானசீகமாக போகிற யாத்திரை தானே. மானசீகமாக போகிற யாத்திரையில் பெருமாள் கூட்டிட்டு போகிறார். அங்கே போன உடனே அங்கே இருக்க பெருமாள் என்ன பண்ணுறாரு, அவரும் இவரோட இது தானே, அம்சம் தானே. அவர் என்ன பண்ணுறார், எழுந்து வந்தாராம். நம்மாழ்வாரை எதிர்கொண்டு கூட்டின்னு போகிறாராம். மாமணி மண்டபத்து திருமாமணி மண்டபம்னு அதில் தான் ஸ்ரீராப்திநாதன், அதாவது மகாவிஷ்ணு உட்காந்து பரிபாலனம் பண்ணுவாராம், ஆட்சி செய்வாராம். அவருடைய மண்டபம் அதுதான் அந்த திருமாமணி மண்டபம். அதுதான் மாமணி மண்டபத்துன்ற இந்த இடத்துல நம்மாழ்வார் எதிர்கொண்டு மாமணி மண்டபத்து தான் அமர்ந்து ஆட்சி செய்யும் 1000 கால்களை கொண்ட அந்த 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 மண்டபம். அந்த மண்டபம் என்னன்னா 1000 கால் கொண்ட மண்டபமா. திருமாமணி மண்டபம்ன்றது 1000 கால் கொண்ட மண்டபம். மண்டபத்தில் மணிகளும் வயிறுகளும் வச்சு பயங்கர அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாளாம். அப்படிப்பட்ட ஒரு மண்டபமா. அந்த மண்டபத்துக்கு நம்மாழ்வாரின் கைகளை பற்றி அழைத்து செல்றாராம். மாமணி மண்டபத்து எதிர்கொள்ள அந்தமில் பேரின்பத்து. அந்தமில்னா முடிவில்லாத. பேரின்பன்றது உங்களுக்கு பரவச நிலை. பேரின்பத்து அந்தமில் பேரின்பத்து. அந்த மாதிரி அந்த பரவசமான ஒரு நிலைமையில் இருக்க அந்த இடத்துல இருக்க தேவர்களெல்லாம் விட்டாராம் பெருமாள். அடியாரோடு இருந்தமை. அவருடைய பெருமாளோட அடியார் இருக்கா பாருங்க, இங்கேருந்து சேர்ந்துருக்கா பாருங்க, அவா கூட தான் பெருமாள் இருந்தாராம். இவர் கூட இருக்க தேவர்கள் கூட எல்லாம் இல்லையா, சேர்ந்த அடியார்களோட இருந்தாராம். அதை பார்த்து அதுதான் சொல்றேன், அடியாரோடு இருந்தமை. கொந்தலர் பொழில் குருகூர். கொந்தலர்னா மலர் கொத்தா மலர்ந்திருக்கின்ற. கொந்து அலர்னா அப்பதான் அப்போது மலர்ந்த, கொத்தா அப்போது மலர்ந்த. பொழில்னா சோலை, மலர். அந்த மாதிரி மலர்ந்த மலர்களை உடைய சோலையாகிய குருகூர், திருக்குருகூர், அதுதான் ஆழ்வார் திருநகரி. சடகோபன் அங்கே இருக்கின்ற அந்த சடகோபன் ஆகிய நம்மாழ்வார் அவர் சொன்ன சந்தங்கள் 1000
சந்தங்கள்ன்றது வந்து அந்த வேதத்தோட சாகைகளை சந்தங்கள்னுவா தமிழில். சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது சாகைகள்னுவா வேதங்களை, சான்ஸ்கிரிட்டில் சாகைகள், தமிழில் சந்தங்கள். அதான் இதை சொல்கிறார். இவர் பாடின பாட்டு 1000 பாட்டு பாடினாரே, அதை சொல்கிறார். சந்தங்கள் 1000 இவர் நான் பாராட்டி பாடினோம். அதுதான் எல்லாமே. இப்போ 4000 என்ன தெரியுமா உங்களுக்கு? ரிக்கி அஜூர் சாமாதிரிவன வேதத்தோட சாரம் தான் அது. அதை அப்படியே தமிழ் படுத்தினா எப்படின்னு இருக்கும்? அதுதான் 4000 பிறந்தோம். இந்த 4 வேதத்தை தமிழ் படுத்தினா என்னவோ அதுதான் 4000 பிறந்தோம் தான் ஞாபகம் வச்சுக்கோ. அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, இந்திய இதில் கிரந்தத்தில் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் அந்த எழுத்து இருக்குது, நம்மளுக்கு புரியாது. அதை இவா தமிழ் படுத்தியிருக்கா அந்த ஆழ்வார்கள்லாம். அதுதான் இது. அதுதான் சந்தங்கள் 1000 இவை வல்லார். அதாவது இவைன்றது இந்த இடத்துல இந்த 10 பாட்டு, இந்த மேலே பார்த்த நம்ம கேட்டோமே இந்த பாட்டு, இவை வல்லார் முனிவரே. இவை வல்லார் முனிவரேன்னா இதில் வந்து அந்த 1000 பாடல்கள், இந்த 10 பாட்டுக்கு பாத்திரங்களை கற்று தெரிஞ்சவர்கள்லாம் எப்போதும் இறை சிந்தனையாக உடையவர்களாக மாறி விடுவார்களாம். எப்போதும் இறை சிந்தனையாக உடையவர்களாக மௌனிகளாக மாறி விடுவர். மௌனமாக இருந்துட்டு அப்படியே பெருமாளையே சிந்திச்சுட்டு அப்படியே இருப்பாளாம். அந்த மாதிரி ஆயிடுவாளாம். எது எப்போ இந்த 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 மாதிரி அடியார்கள் போய் சேர்றா இல்லையா, அது மாதிரி சேர்றவா அப்படியே அந்த மாதிரி மாறிடுவாளாம். அதுதான் இந்த பெருமாளுக்கு இந்த இதெல்லாம் பண்ணுறவா, கைங்கரியம் பண்ணுறவா அப்படியே ஒன்றும் வாய் திறக்க மாட்டாளாம். அவள் பாட்டு கைங்கரியம் பண்ணிட்டு அப்படியே பெருமாள் அந்த பரவச நிலையிலேயே இருப்பாளாம். பேரின்ப பரவச நிலைன்றாலே அந்த பரவச நிலையிலேயே அப்படியே இருப்பா அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறேன். இதனுடைய இது இவங்களுக்கும் அது கிடைக்கும்ன்றார். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம இதனுடைய இதை பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த இதோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டேன் இன்னைக்கு வண்டியில் வரும்போது காலை வலிக்கிறது. பார்த்தீங்கன்னா வந்தவர் எதிர்கொள்ள, பெருமாளே எழுந்து வந்து எதிர்கொள்ள, திருமாமணி மண்டபத்தில் வீட்டு இந்த பெருமாள் நம்மாழ்வார் வராருன்னொடனே அவர் எழுந்து வந்து கூட்டிட்டு போறாராம். எழுந்து வந்து அந்த மேல் பேரின்பத்து, அந்த முடிவே இல்லாத அந்த நித்தியசூரியுடைய அந்த பேரின்பம் இருக்க, அந்த அந்த இன்பத்து அந்த அந்த மண்டபத்து அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த பெருமா மண்டபத்தில் அழைத்து செல்ல முடிவில்லாத பேரின்பமாகிய பரவச நிலை. அதான் சொல்றாருங்க. அந்த மேல் புகழ் பேரின்பத்து பரவச நிலையில், அந்த மாதிரி பரவச நிலையில் இருக்க எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லா அடியார்களும் பரவச நிலையில் இருக்கலாம். பெருமாள் அடியார் கூட இருக்கலாம். அடியாரோடு இருந்தமை அதுதான் இதில் முக்கியமானது. பெருமாள் வந்து தேவர்களை நித்திய சூரியர்களெல்லாம் விட்டாலாம், அவகிட்ட போக்கெல்லாம் போய் இல்லையா, அடியாரோடு இருந்தமை. பெருமாள் வந்து என்னென்னா அவருடைய அடியார்கள் கூட தான் இருந்தார். தேவர்கள் அவ கூட எல்லாம் இல்லை, அடியார்கள் கூட இருந்தார். இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது சொல்ற. அடியார்களோடு இருந்தமை அந்த அந்த மாதிரி இருந்தார் அத அப்படின்னு சொல்றது. அது யார் சொல்றாருன்னா பொந்தலர் பொழில். முதல்ல பெருமாளோட இந்த வைகுண்டத்தோட மகிமையை சொல்லிட்டாரா. கொந்தலர் பொழில், கொத்தான மலர்களை மலர்கின்ற பூ, கொத்தான அன்று கொத்தால கொந்த அலர் அப்போது மலர்கின்ற பூ, கொத்து கொத்தா அப்படியே மலர்ற அப்பயே மலர்ற பூக்கள் சூழ்ந்த சோலையாகிய சோலைகள் உடைய ஆழ்வார் திருநகரியாகிய குருகூரில் பிறந்த சடகோபன் இயற்றிய சொல்னா இயற்றியன்னு அர்த்தம். இயற்றிய சந்தங்கள் பாடல்கள் 1000 இவை 10 இந்த இப்ப இந்த இவை வல்லார். இப்ப என்ன இப்ப இந்த இது இப்ப சொன்னாரே இந்த 10 பாட்டாலும் இந்த 10 பாடலே வல்லவர்கள் முனிவரே. முனிவர் என்ன அவ முனிவர்கள் மாதிரி ஆயிடுவாராம். சாதாரணமா இருந்தா கூட அவளே வந்து இந்த 10 பாட்டை படித்தாள்னா அவளே அந்த சிந்தனை எப்போதும் பெருமாளோட சிந்தனையில மாறி பெருமாள்கிட்ட ஐக்கியமாவாளாம். உடைய முனிவர்களாக மாறிடுவாருன்றா. கரெக்டு தானே இது? இந்த 10 பாட்டு இப்போ நம்ம கேட்டதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு, அவ்வளோ ஒரு பரவசனில் இருக்கு பாருங்க. இந்த பாட்டை எனக்கு கேட்டது நான் முழுசாக அனுபவிச்சு கேட்டேன். இந்த பாட்டு அருமையான பாட்டு. 10 பாட்டும் இந்த பாட்டை அழகாக சொல்லியிருக்கார். நாளைக்கு நம்ம அந்த 10வது பதியை பார்ப்போம். 10ல் 10 10வது 100ல் 10வது பதிகம் வந்துடுதுன்னா முடிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாம். 10ல் 10 10ல் 10 பாட்டு, 10ல் 10 பாட்டு முடிஞ்சதுன்னா எல்லாம் முடிஞ்சிடும்னு அர்த்தம். தேங்க்யூ. கோவில் திருவாய்மொழி முடிஞ்சிடும். இன்னும் 10 பாட்டு இருக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ.